மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ப்ரீமேச்சர் இஜக்குலேஷன், விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றியும் அதற்குரிய என்னென்ன உடற்பயிற்சிகளை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக இமோ ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே இரண்டாவது முறை, நேற்று நாங்கள் பார்த்த முறை ஒரு உடற்பயிற்சியை பற்றி பார்த்தோம், கேகிள்ஸ் எக்ஸசைஸ் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது முறை என்னென்றால் ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னிக். இதுல என்ன, அதாவது இந்த பல பேர் என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்துகிறார்கள். எனவே தயவு செய்து இந்த தொலைபேசியின் மூலமாக கதைக்கின்ற போது இதை முழுதாக என்னால் சொல்ல முடியாது. என்றபடியாலே இந்த நிகழ்ச்சியை கவனமாக பாருங்கள். இரண்டாவது முறை என்னென்றால் ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னிக். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதுல என்ன நடக்கிறது என்றால் டியூரிங் த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆர் மெஸ்டுபேஷன், அதாவது நீங்கள் சுய இன்பம் காணுகின்ற போது அல்லது ஒரு பெண்ணுடன் நீங்கள் செக்ஸ் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் உங்களுடைய ஆண் குறியை தூண்டுகிறீர்கள். அந்த நேரத்திலே when you feel to close to the ejaculation, அதாவது இந்த என்னுடைய சுக்கிலப்பாயம் அல்லது விந்து வெளியேற போகிறது என்றுக்கு ஒரு 2-3 செகண்டுக்கு முதல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இந்த ஸ்டாப் ஸ்டிமுலேஷன், அதாவது உங்களுடைய ஆண்குறியை அல்லது பீனிஸை தூண்டுவதை நிறுத்துங்கள். இதிலே ஆல் ஆர் நான் லா ஒன்று இருக்கிறது. அதாவது போவது என்றால் எல்லா போகும், போகாது விட்டால் போகாது. அதே போலதான் இங்கு, அதாவது இந்த விந்து வெளியேறுகின்ற தருணம் வருகின்ற போது அந்த நேரத்தில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அது கட்டாயம் விந்து வெளியேறும். எனவே அது வெளியேறுவது கொஞ்ச நேரத்துக்கு முதல் நீங்கள் இந்த தூண்டுதலை நீங்கள் நிப்பாட்ட வேண்டும், ஸ்டாப் ஸ்டிமுலேஷன், கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே இப்படி முதல் தரம் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. முதல் தரம் நீங்கள் விந்து வெளியேறுகிற போகிறது, இந்த வெளியேறுகிறது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் நிப்பாட்ட வலிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அந்த நேரத்திலே நீங்கள் ஃபெயிலியராக விடுவீர்கள். ஆனால் இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இவ்வளவு நேரம் எடுக்கின்றது என்று நீங்கள் அதை உங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் கொஞ்சம் முன்னுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஸ்டாப் த ஸ்டிமுலேஷன். இப்படி நீங்கள் அந்த தூண்டுதலை நிப்பாட்டினீர்களாக இருந்தால் இந்த ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை 30 செகண்ட்லிருந்து 1 நிமிடத்துக்குள்ளே அப்படியே குறைந்து விடும். அதன் பிற்பாடு 5 நிமிடத்துக்கு பிறகு மீண்டும் உங்களுடைய மனைவியுடன் செக்ஸ் பண்ணுங்கள் அல்லது மீண்டும் உங்களுடைய ஆண்குறி, அதாவது சுய இன்பம் காண்பவராக இருந்தால் ஆண்குறியை தூண்டுங்கள். எனவே நான் இதிலே என்ன ஒரு சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு மனைவியுடன் இருக்கின்ற போது இந்த பிரச்சனை வருகிறது என்றால் நல்ல ஒரு வேலை என்னவென்றால், நீங்கள் இந்த சுய இன்பம் காணுகின்ற போது இந்த ஸ்டிமுலேஷனை நீங்கள் நிப்பாட்டி ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் இருந்த பிற்பாடு திருப்பி தொடங்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் எவ்வளவு என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் 3-4 தரம் இதை நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டும். எனவே என்னுடன் மருந்து வாங்கி குடிப்பவர்கள் இதை கட்டாயமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு முறை அல்ல, திருப்பி இதை நீங்கள் உங்களாலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், இதை உங்களாலே மருந்து குடித்தாலும் கூட இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் டெக்னிக்கை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள். அதாவது மனைவியுடன் செக்ஸ் பண்ண வேண்டும், செக்ஸ் பண்ணி போட்டு விந்து வெளியேறுகிற அந்த ஒரு நிலைமையில டக்கண்டு நீங்கள் ஆண்குறியை வெளியில் எடுத்து வேறு பக்கம் பார்த்து கொண்டு நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும். அதே போலதான் சுய இன்பம் அல்லது மெஸ்டுபேஷன் காணுகிற போது நீங்கள் சுய இன்பம் காணுகின்றீர்கள். இந்த கடைசி விந்து வெளியேறுகின்ற அந்த தருணத்தில் நீங்கள் டக்கண்டு இந்த சுய இன்பம் காட்டுவதை நிப்பாட்டி வேற தியானத்தில் உங்களுடைய தலையை கொடுத்து அதன் பிற்பாடு ஆண்குறி நிராகரி 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்தில் அப்படியே ஆண்குறி மறைஞ்சு போயிடும், அதை விரைப்புத்தன்மை குறைந்து விடும், மீண்டும் திருப்பி. எனவே நீங்கள் இது என்னதையும் ஒவ்வொரு முறையும் 3 ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த இஜக்குலேட் பண்ணுவதற்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் 3-4 தரம் இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இது இருக்கிறது. என்னென்றால்
இது ஒரு அதாவது பல பேர் இதன் மூலமாக 150% இதன் மூலமாக பலதரப்பட்ட நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நல்ல ஒரு பயிற்சியை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கிறது என்ன சொல்லுவோம், அதை சொல்லுவோம் ஸ்குவீஸ் டெக்னிக். இதுல என்ன செய்யறது என்றால், அதாவது முதலிலே சொன்னது போல உங்களுக்கு விரைப்புத்தன்மை ஏற்பட்டு இந்த ஆண்கு விந்து வெளியேற போகிறது. அந்த நேரத்திலே ஆண்குறியினுடைய முன் மொட்டை, அதாவது நாங்கள் சொல்லுவோம் கிளாண்ட் பீனிஸ் என்று சொல்லுவோம், அதாவது தோலை பின்னாலே இழுத்த பிற்பாடு அந்த முன் மொட்டை நீங்கள் என்ன செய்ய வேணும், அப்படியே 5-10 செகண்டுகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும், அப்படியே நசித்து பிடிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் சொல்லுவோம் ஸ்குவீஸ் டெக்னிக். இதிலே ஒரு முக்கியமாக அந்த இடத்துல உங்களுடைய துணைவி அல்லது உங்களுடைய மனைவி கூட இந்த இடத்துல வருகிறார். நீங்கள் அவருடைய உதவியை பெற்றால் கூட அவர் கூட இதன் மூலமாக உங்களுடைய ஆண்குறியை அவர் நசுக்குவதன் மூலமாக அவருக்கு கூட இன்பம் ஏற்படுவதை காணக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உங்களுடைய மனைவியை இந்த ஸ்டெப்புக்கு, நீங்கள் உங்களுடைய வைஃபை இந்த ஸ்டெப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்க வேண்டும். அதாவது ஆண்குறி வெளியேறுவதற்கு ஒரு 5 இருந்து ஒரு வெளியேறுகின்ற அந்த நேரத்தில் எவ்வாறு நீங்கள் உங்களுடைய முதல் சொன்னது போல உங்களுடைய தூண்டுதலை நிப்பாட்டுகிறீர்களோ அதே போல இந்த ஸ்குவீஸ் டெக்னிக், அதாவது ஸ்குவீஸ் டெக்னிக் என்றால் தமிழில் சொல்லுவார்கள் நசைக்கின்ற ஒரு பொறிமுறை. இதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால், அதாவது ஆண்குறியிலே விந்து வெளியேறுகின்ற அந்த தருணத்திலே உங்களுடைய கிளாண்ட் பீனிஸ் என்று சொல்லப்படுகிற ஆண்குறியின் முன்னால் இருக்கிற அந்த மொட்டு பகுதியை நீங்கள் அமர்த்தி பிடிப்பீர்களாக இருந்தால், 5-10 செகண்ட் பிடிப்பீர்களாக இருந்தால், அதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால், அதன் மூலமாக உங்களுக்கு இந்த விந்து வெளியேறுவது குறையும். எனவே நான் இங்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு தரம் தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதாவது only one chance. யாராகவும் இருக்கலாம், உலகத்தில் எந்த பெரிய ஒரு மனிதராக இருக்கலாம், அவர் மீண்டும் ஒரு முறை இறந்து பிறக்க முடியாது. எனவே எங்களுக்கு கிடைத்த இந்த ஒரு தடவையை, ஒரு சான்ஸை நாங்கள் அழகாகவும் மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாகவும் மற்றவர்களுக்கு உபயோகமானதாகவும் நாங்கள் பாவிப்பது மிக மிக முக்கியம். இதை விட்டு போட்டு சண்டை சச்சரவுகளிலே பிரச்சனைகளிலே உங்களுடைய வாழ்க்கை காலத்தை நாங்கள் ஓட்டுவோமாக இருந்தால் அதிலே ஒரு பிரயோசனமும் கிடையாது. எனவே அண்மையிலே கூட நான் ஒரு வைத்தியர் சொன்னார், அவர் ஆங்கில வைத்தியர் அல்ல, ஒரு தமிழ் வைத்தியர் சொன்னார். அந்த நிகழ்ச்சியை நான் டிவியிலே பார்க்க முடிந்தது. அவர் சொன்னார், ஒரு பெண்ணை அவருடைய உச்சக்கட்டம் மட்டும் அடைய முடியாமல் இருக்கின்ற ஒரு ஆணானது நேரடியாக நரகத்துக்குத்தான் செல்வார் என்று ஒரு வகையிலே பார்க்க போகின்ற போது அது உண்மை. ஏனெனில் பெண்கள் மனைவிமார் முற்று முழுதாக கணவனிலும் ஆண்களிலும் தான் தங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த பெண்ணினுடைய பாலியல் வாழ்வையும் செக்ஷுவல் ஹெல்த்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஆணினுடையவும் ஒவ்வொரு கணவனினுடையவும் கடமையாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுடைய குடும்ப வைத்தியர் அல்லது என்னுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு காலமும் நீங்கள் நமக்கு தருகின்ற ஆதரவுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.